ஹலோ, என் பேர் பாரதி. இங்க மீரா மெட்டர்னிட்டி சென்டருக்கு நான் வந்தது என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீநிதி மூலியமா தான். ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே யோசிச்சுட்டே தான் நான் எப்படி இருக்க போகுது. ஏன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. அதனால எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரியே இல்லை. அதே மாதிரி சொல்லணும்னா எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ன்ற வார்த்தை கூட இருக்காது. ஜாய் ஆஃப் மதர்ஹுட் அந்த மெட்டர்னிட்டி சென்டர் அந்த மதர் கூட என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரிதான் என்ஜாயும் பண்றேன். நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இங்கதான் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜென்ரேஷன்ல நம்ம நிறைய குவரிஸ் இருக்கும், எல்லாமே சாட்சிபிட்டி அந்த மாதிரி எதுவும் பார்ப்போம். ஆனா அதுல பார்த்தாலுமே நம்ம மேம்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா அதுல வர ஹாப்பினஸ் அளவே இல்லை. மேம்கிட்ட பேசணுன்றதுக்காகவே எப்படா எனக்கு ஸ்கேன் வரும், எப்படா எனக்கு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாசிட்டிவிட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்தது விரைதான். அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, அவங்க நல்லாதான் ஆயிடும் அப்படின்ட்டு. கடைசியில டெலிவரி வரைக்குமே அவங்க இருந்தாங்க. இங்க ஒவ்வொரு ஸ்டாஃப்மே மேம் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே மூச்சு சொல்லிக்க மாட்டாங்க, யாருமே என்ன இதுன்னா கேட்க மாட்டாங்க. எவ்வளவு குவரிஸ் இருந்தாலும் கேட்பாங்க, எவ்வளவு இது இருந்தாலும் உடனே சொல்லிச்சுட்டு இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா உடனே கேட்டு சொல்றோமா, உடனே கேட்டு சொல்ற மாதிரி உடனே கேட்டு சொல்லிடுவாங்க. த்ரூ த பிரெக்னன்சி எனக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் வச்சு, ஹார்ட் பர்ன் வந்துச்சு. எண்ட் ஆஃப் த பிரெக்னன்சி சிக்கன் பாக்ஸ் கூட ஆச்சு. பட் எவ்வளவு பயம் இருக்கும் ஒரு டெலிவரி ஆக போற டைம்ல சிக்கன் பாக்ஸ் வரதெல்லாம் அப்படின்றது பண்ணவே முடியாது. மேம் ஒரு ரெஃபரன்ஸ் டாக்டர் கொடுத்தாங்க. மேம் இல்லைன்னா கூட ஃபோன் மூலியமா அவங்க கனெக்டடாவே தான் இருந்துட்டே இருந்தாங்க. தமிழ்னு சொன்னது ஒரு 1 day தான் நான் பார்க்காம இருந்திருப்பேன். எல்லா டைமும் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதுல இருந்து கியூர் ஆகி வரப்ப அவங்க கொடுத்த அந்த பாசிட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. அவங்களோட பிஸியான டைம்ல கூட இருந்து ஒரு 20 minutesல ஒரு கவுன்சிலிங் மாதிரி அம்மா கொடுத்து அதை தைரியத்தை கொடுத்து அம்மா தான் சொல்றாங்க, மேம் கிட்ட விட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சேஃபாவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அபவுட் மை டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னால விவரிக்க முடியாத ஒரு வார்த்தை. குட்டி தேவதையை கொண்டு வர்றதுக்கு இவங்க பெரிய கஷ்டம் எனக்கு கொடுத்தது இல்லை. பிரெக்னன்சில வயிற்றுக்குள்ள இருக்கும் போது வெளியே கஷ்டம் கொடுக்க கூடாதுட்டு மேம் ரெண்டே ஒரு வார்த்தை, மேம் சொன்ன 2 வார்த்தை தான் அப்படியே மந்திர மாதிரி நான் ஓதிக்கிட்டே இருந்தேன். உங்க கான்பிடன்ஸ் தான் உங்க டெலிவரியை கொடுப்போம், உங்களுக்கு நார்மல் டெலிவரி கொடுப்போம் அப்படின்னாங்க. டெலிவரி டைம்லயுமே இங்க அட்மிட் ஆகிறப்ப ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாங்க அட்மிட் ஆகுங்க அப்படி இப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் என்வரன்மெண்ட்ல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க போய் அழகா ஃபேமிலி டின்னர் சாப்பிடுவாங்க, டெலிவரிக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா டீப் ப்ரீத் பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது லதா மேம்க்கு. அவங்க எங்கேயும் நம்ம பார்க்கலாம், இங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாங்கிற மாதிரி இங்க அதே மாதிரி அங்கேயே இருந்தாங்க. வார்த்தை ஒன்றும் இல்லை, நீங்க இதெல்லாம் பண்ணணும் அதான் பண்ணணும்ட்டு நிறைய இது சொன்னாங்க. அப்புறம் அங்க போனா நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. நான் கேட்டிருக்கேன், நார்மல் டெலிவரி எபிஸ்டமிக் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வலிக்கும், நடக்க முடியாது அப்படின்னு. டு மை சர்ப்ரைஸ் நான் லேபர் வார்டை விட்டே வெளியே நடந்தா வந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே அங்க இருந்த எல்லாருமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. அங்க கிளீன் பண்ண ஸ்டாஃப் இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஃபேமிலி ரொம்ப 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 ஹாப்பி. என்ன இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தது. ஆஃப்டர் டெலிவரியுமே நல்ல கேர் எனக்கு கரெக்டான டைம்ல டேப்லெட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சும்மா சொல்லிட்டு போறாங்க இது வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சாப்பாடுக்கெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நடக்கவே கூடாது. என்ன மொமெண்டா சொல்றாங்க அந்த மொமெண்ட்ல அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாங்க. இப்பயுமே அந்த கேரோட தான் போறேன். இன்னும் நிறைய பேரு இங்க வரணும். இந்த கொஸ்டின்ஸோட என்ன இவ்வளவு பெரிய இடமா இருக்கு, இப்படி இருக்கு, நிறைய காசு பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சச் அண்ட் அஃபோர்டபிள் ஹாஸ்பிட்டல். ரொம்பவே நல்ல கேர் இருக்கும். உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கு. லைக் இந்த கும்பகோணத்துல சில ஹாஸ்பிட்டல்ஸ் சில இது இருக்கும், சில இதுல இருக்காது. பட் இங்க இப்படி ஒரு சென்டர், அதுவும் மெட்டர்னிட்டிக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் மெயின் ஏரியால இருக்கு. அதுவும் இல்லாம இங்க NICUல இந்த பிளட் பேங்க்ல இருந்து எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு பயமே இல்லாம நம்ம ஒரு டெலிவரி பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த நார்மல் டெலிவரி எனக்கு பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் யாரும் விட்டுருந்தாலும் சாரி. ஐ எம் சோ ஹாப்பி. அடுத்த குழந்தையும் நான் இதெல்லாம் பெற்றேன்.